ஹலோ காய்ஸ், தோத்துக்கிட்டே இருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி இருந்த வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனலி ஒரு கம்பேக் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லும். ஆனால் அது பெரிய ஒரு விஷயமா பேசப்படவில்லை. அதுக்கு ரீசன் அவங்க ஜெயிச்சது வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக. பாகிஸ்தான் நல்ல டீம் தானே தலைவா அப்படின்னு நீங்களாம் சொல்லலாம். பட் பாகிஸ்தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து அது இப்போ வெஸ்ட் இண்டீஸை விட ரொம்ப மோசமான டீம் நிலைமையில் இருக்குது. பவுலிங் பேட்டிங் எதுலேயுமே ஒரு இதுவே கிடையாது. சும்மா பாபர் அசாம்லாம் வந்து எதுக்கு இருக்கிறாருன்னே தெரில. வராரு, 2 ரன் அடிக்கிறாரு, போகிறாரு, அது மாதிரி தான் இருக்குது. பாகிஸ்தான் டீம் இந்தியா கூட சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு டஃப்பான டீமு கிடையாது. அதனால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இப்போது 35 வருடம் கழித்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாகிஸ்தான் சீரீஸை வந்து ஜெயிச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். 35 வருஷமாக வந்து ஒரு ஓடிஐ சீரீஸ் கூட பாகிஸ்தான் கிட்ட வந்து ஜெயிச்சதே கிடையாது வெஸ்ட் இண்டீஸ். 1991 கடைசியாக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓடிஐ சீரீஸ் கூட வெஸ்ட் இண்டீஸால் ஜெயிக்க முடியல பாகிஸ்தான் தான் அகேன்ஸ்டாக. பட் ஃபைனலி ஹோப் கேப்டன்சியில் ஜெயிச்சிருக்காங்க. அது குறிப்பாக செம்மையாக ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க. ஓகே, அப்போ இதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட், தேர்ட் 2 ஓடியும் ஜெயிச்சு இப்போது வேறு லெவலில் ஒரு சரித்திரம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லும். இந்த வின் மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு ஹோப் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியா கூட T20 டெஸ்ட்டுன்னு எல்லாமே வாஷ் அவுட் ஆனாங்க. பட் பாகிஸ்தான் கூட இப்படி ஒரு போராட்டம் வெற்றி தாண்டி ஒரு அற்புதமான ஒரு வெற்றி. தேர்ட் ஓடியெல்லாம் வந்து 92 ரன்னுக்கு வந்து பாகிஸ்தான் ஆல் அவுட் பண்ணி போப்பா வெளியே அப்படின்ற அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வெற்றி வந்து வெஸ்ட் இண்டீஸ் அன்றைக்கி வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். இந்த பூஸ்டப்போட அடுத்தடுத்த மேட்ச் எல்லாமே யார் கூட விளாண்டாலும் ரொம்ப டஃப் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேர்ட் ஓடிஐ டெஸ்ட்டை வந்து ஜெயிச்சதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஹோப் மற்றும் கிரீவ்ஸ். அவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் மூலமாக தான் 290 ரன்னை வந்து அடிக்க முடிச்சு. 40 ஓவரில் வெறும் 196க்கு 6 விக்கெட் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோப் மற்றும் கிரீவ்ஸ் அவங்க 2 பேர்த்து பார்ட்னர்ஷிப் மூலமாக 290 அடித்தாங்க. ஹோப் அவரோட செஞ்சுரி வேறு லெவலில் செஞ்சுரி அடிச்சாங்க. அவரோட ஸ்ட்ரோக் மெட்டீரியல் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. கிரீவ்ஸுமே ஒரு செம டேலண்ட் மாதிரி தெரியுது. ரா டேலண்ட், அண்டர் ரேட்டட் டேலண்ட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் பவுலிங்கில் சீல்ஸ் பாகிஸ்தானை தம்சம் செஞ்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். 6 விக்கெட்டு எப்படி எடுத்தாருன்னா அவ்வளோ சிறப்பாக எடுத்தாருங்க. ஏற்கனவே டெஸ்ட் மேட்ச்சில் வந்து செம்மையாக போட்டிருந்தார். அப்போயும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸில் அற்புதமாக போட்டார். இப்போது பாகிஸ்தான் டெஸ்ட் சீரீஸில் ஐ எம் ப்ரூவ் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இது போதாது. அடுத்தடுத்த மேட்ச்லேயும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பெஸ்ட்டு பவுலிங் யூனிட்டாக வரணுன்றது என்னோட ஆசை வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே காய்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் அணி 35 வருடம் கழித்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஓடிஐ சீரீஸ் ஜெயிச்சிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மறக்காம பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாகிஸ்தான் அணியின் படுதோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.